இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம். இந்த ரப்பர் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு மலை பிரதேசத்தில் அந்த ரப்பர் தோட்டத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சரல் மண், களிப்பு மண், இந்த மாதிரியான பல இடங்கள்ல இந்த மண் இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் அந்த ரப்பர் தோட்டம் நிறைய வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பெருஞ்சாணி அணை. இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பெருஞ்சாணி அணைன்னு சொல்லுவாங்க. பெருஞ்சாணி அணைங்கிறது என்ன மாவட்டங்கிறது எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அணைக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வென்ச்சர். 2 பக்கமும் பயங்கர காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் நாம் இப்போ போய்கிட்டுருக்கோம். இந்த காடு பற்றின அட்வென்ச்சர் பிடிச்ச நபர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதை வந்து டீல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். உள்ள இந்த முள் செடிகள் இந்த ஏரியாவில் கிடையவே கிடையாதுங்க. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இது வந்து கேரளா பார்டர் ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் வந்து தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த 2 மாவட்டத்துக்குள்ளே தான் இந்த ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடம் வந்து பெருஞ்சாணி அணை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்வைசர். இது ஒரு மலை பிரதேசத்தில் 3 பக்கமும் மலைகளால் சூழ்ந்த இடம். சொல்லப்போனால் 4 பக்கமும் மலைகளால் சூழ்ந்த இடம் தான் சொல்லணும். இது பார்த்திங்கன்னா பெருஞ்சாணி அணைன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே யாரும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கலை, அதிகாரிகளை தவிர. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி அங்கே விட்டுட்டு உள்ளே இறங்கி போகிறோம். இந்த இடத்துல நாங்கள் வந்து கீழே நாங்கள் கேட்டோம். ஒரு பிசி இருந்தாங்க, அவங்கள்ட்ட பாதுகாப்புக்காக வேண்டி இருந்தாங்க. அவங்க நீங்கள் வந்து மேலே போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் மேலே ஏறி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 80 அடி உயரத்துக்கு இந்த மேல் பகுதி இருந்தது. ரொம்ப செங்குத்தாக மேலே ஏறிச்சு. அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்து நிறைய ஒரு ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ என்னென்னு உள்ளே பார்த்தா அப்போ உள்ளே போகலாம் காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியை தெரிஞ்ச உடனே காரை எடுத்துகிட்டு மேலே நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப செங்குத்தாக ஏறுற ஒரு பகுதியாக தான் இந்த இடம் இருந்தது. காரும் பார்த்திங்கன்னா நல்லா டிரைவர் இருக்கணுங்க. நாங்களாம் நல்ல டிரைவர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு பெரிய அனுபவம். வண்டி பார்த்திங்கன்னா மேட்டில் ஏறும்போது, செங்குத்தாக மேலே ஏறும்போது நம்ம ஆஃப் ஆகிட்டாலோ அல்லது ஹேண்ட் பிரேக் பிடிச்சிட்டு நம்ம சடனாக நம்ம மூவ் பண்ணும்போது வண்டி பேக்கில் உருண்டுரும். உருண்டுச்சுன்னா நம்மளால் பிடிக்கவே முடியாது. பிரேக் போட்டாலும் அதை வழுக்கிக்கிட்டே போயிட்டு சைடில் விழுந்துடும். இன்னும் கேட்டிங்கன்னா, இது அணையினுடைய அந்த மவுத்துலேயே போகுது. அணையினுடைய ஓரத்துலேயே இந்த பாதை போகுது. நம்ம ரைட் சைடில் தான் நமக்கு இருக்குது இந்த அணை வந்து. கிட்டத்தட்ட 200 அடி நம்ம இப்போ மேலே போய்கிட்டு இருக்கோம். 150 அடியிலேருந்து 200 அடிக்கு மேலே தண்ணி மேல் மட்டத்திலேருந்து நம்ம போகிறோம். அது கீழே ஆழம் நமக்கு எவ்வளோலாம் தெரியாது. ஆனால் இந்த அணையில் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. அதாவது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க. இவர் வந்து அதாவது செகண்ட் கியர்லேயே போட்டு மூவ் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் மூவ் பண்ண முடியல. இந்த மலை பிரதேசங்களில் வந்து எப்படி ஏறினா நம்ம எப்படி கிளச்சி, என்ன கிளச்சில் போகணும், என்ன கியரில் போகணுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப செங்குத்தான ஒரு இடம் இது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வாக்குவாதமே வந்துடுச்சு என்னுடைய பையனுக்கும் எனக்கும். அப்படி இருந்தும் நாங்கள் அதில் வண்டியை மூவ் பண்ணிட்டார் நம்ம ஆள் வந்து. ரொம்ப பயம் இல்லையா ஃபஸ்ட்டு. எனக்கு என்ன பயம்னா, வண்டி மேட்டில் வந்து ஆஃப் ஆகிட்டோடனே ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணோன்னா பட்டுன்னு பேக்கில் தான் இழுக்கும். அப்படி இழுக்கும்போது வலிக்கிக்கிட்டே போயிடும். பிரேக்கை போட்டாலும் நிற்காது வண்டி, வலிக்கிக்கிட்டே போயிடும். லோடில் அங்கே போய் இடிச்சிடும், கீழே விழுந்துடும். நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளம், 150 அடி 200 அடி பள்ளம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம மேல் பகுதியில் நிற்கிறோம். இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. இது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம். இருந்தாலும் மிருகங்கள் இங்கே கிடைக்கும் நிறையா. அதையெல்லாம் நம்ம வந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். டிஸ்டர்ப் பண்ணாமல் வனத்துறைக்கு பாதுகாப்பின் மூலமாகவே நம்ம வந்து அதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக கொடுப்போம். அவங்களெல்லாம் யாரையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாறை. இது மிகப்பெரிய பாறை. அதாவது அணையினுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதை இது. அது மேலே ஒரு ரூம்பு கட்டியிருக்காங்க. ரூம்புக்குள்ளே ஒன்றும் இல்லை, பால் அடிஞ்சு போய் கிடக்கு, உடஞ்சி இடிஞ்சு கிடந்துச்சு. இப்போது இருந்தாலும் நமக்கு வந்து கிட்ட போய் பார்க்கணும் ஆசை இருந்ததுனால நம்ம ஜனங்க வந்து போகுது. இது பாறையில் மேலே கருப்பு கலராக இருக்குல்ல வந்து பாசி. இதை வலிக்குச்சுன்னு நினச்சிங்க, நம்ம உருண்டு போயிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் போய் தான் விழணும்.
கிட்டத்தட்ட இது ஒரு 150 அடி உயரத்துக்கு மேலே தான் நம்ம இப்போ தண்ணி மேல் மட்டத்துலேருந்து 150, 200 அடி உயரத்துக்கு மேலே தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு ஹில்ஸ் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மலைகள் இருக்குது, குன்றா மலைகள். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது சின்ன சின்னதாக நமக்கு தெரியுது. இது எல்லாமே மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கில் பரந்த ஒரு இடம் இது. பார்த்திங்கன்னா அணையினுடைய முகத்துறம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நீர்ப்பாசனத்துக்காக வேண்டி தண்ணியை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. திடீர்னு மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி, எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு தண்ணி வரும். தண்ணி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தண்ணி திறந்து விட்ருவாங்க போல இருக்குது. அதனால் தண்ணி அணை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வா, செம்மையாக இருக்குது தண்ணி. மதகு இருக்கும் அந்த பக்கம், பார்த்திங்கன்னா மதகு இருக்கும். அந்த மதகுகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போகக்கூடிய ஒரு இடம் அது. நாங்கள் அந்த பக்கம் போகலை, ஏன்னா அதுக்கு சுற்றி வர வேண்டியிருக்கு ரொம்ப தூரமாக. ஆனால் இங்கேருந்து பார்த்தாவே நல்ல அட்வென்ச்சர் நல்லாயிருக்கு. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம், வீடியோ எடுத்தோம். சரி, அணையை பற்றின சில விஷயங்களை இந்த இடத்துல உட்காந்துருந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம். இந்த அணையெல்லாம் நம்ம காலத்தில் எப்படி கட்டுவாங்கன்னு தெரியல. ஆனால் அன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா விஞ்ஞானங்கள் கிடையாது, விவசாயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்தது. அதனால் தண்ணியை தேக்கி வச்சு விவசாயத்திற்கு கோடை காலங்களில் பயன்படுத்துறதுக்காக கட்டப்பட்ட அணைகள் தான் இந்த அணைகள். ஆனால் நிறைய அணைகள் வெள்ளைக்காரன் கட்டி விட்ட ஒரு சில அணைகளும் இருக்குது. முன்னாள் முதல்வர் அமரர் காமராஜ் அவர்கள் நிறைய அணைகள் கட்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே பயங்கரமாக ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அணைகள் பூரமே பார்த்திங்கன்னா இங்கே யார் கட்டினாங்கன்னா காமராஜ் தான் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது பெருஞ்சாணி அணை. இது மிகப்பெரிய அணை, மிக பிரம்மாண்டமான அணைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அணையை பார்த்திங்கன்னா நம்ம இதில் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன அணைன்னு தான் பேர். இது பெருஞ்சாணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான அணை. இது பார்க்கும்போது பிரமிப்பூட்டும் அளவுக்கு இருக்குது அணைகள். இப்போ நாங்கள் அணைகள்லாம் பார்த்துட்டோம். சரி, அடுத்து நம்ம இப்போ இந்த கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். இங்கே நம்ம ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டைம் ரொம்ப காலம் பொன்னானது. ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி நம்ம இந்த கடத்தணும். வேறு வழி இல்லையே, இதுக்கு தான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே காட்டுக்குள்ளே எப்படி சுற்றிட்டு கிடக்கும் பாருங்கள். திருப்பிக்கலாம் கூட. ரோடு பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புற இணைப்பு திட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட ரோடு தான் இந்த ரோடுகள். உள்ள கிராமங்கள் இருக்குங்கிறத நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூகுள் மேப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் சொல்கிறேன், இந்த ரோடெல்லாம் கூகுள் மேப்பில் கிடையாது. நாங்கள் போய்கிட்டு இருக்க ரோடு கூகுள் மேப்பில் இல்லை. ஆனாலும் நாங்கள் ஜூம் போட்டு ரோடே தெரிய மாட்டுக்கு அப்படியே பாதை போய் கடைசியில் அந்த பக்கம் இப்போ வேறு இன்னொரு அணைக்கு போகுது. அந்த அணையை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த அணையை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த சிலுவை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த அணையினுடைய நீட்டம். அது பார்க்குற சிலுவை மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்குது தெரியுமா இந்த அணை. இதுதான் முகத்துவாரம். இந்த முகத்துவாரம் ஒரு முனையில் இருக்குது. இதிலேருந்து நாம் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கோம் தெரியுமா, பல கிலோமீட்டர். பாருங்களேன், இதுலேருந்து இந்த கீழ்ப்பாகமாக இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர் அந்த நீட்டத்தில் வளைஞ்சி ஓரமாகவே நம்ம போனோம். 15 கிலோமீட்டர் போயிருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. எதர்ச்சியாக போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க லாரி வேறு வந்துருச்சு. அந்த சின்ன ரோட்டில் எங்களால் கிராஸ் பண்ண முடியல, ரிஸ்க்கு. ரொம்ப அட்வென்ச்சர் நல்லா இருந்துச்சு. இது உள்ளலாம் மக்கள் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரப்பர் தோட்டத்தில் காலையிலே ரப்பரை அவங்க அந்த இதெல்லாம் சீவி விடுவாங்க போல இருக்குது. எங்களோட அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல மிக்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ்அப் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி இந்த காட்டு பகுதியை மட்டும் நாங்கள் ஒரு தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். இது அடுத்தபடியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு காட்டு அட்வென்ச்சரு. அதில் இன்னும் நிறையா அருவிகள்லாம் கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் இதில் கொடுக்கப்படலை. அந்த நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். சன்னில் கூலாக ட்ராவல் பண்ணோம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தம்ஸ்அப் கொடுத்து எங்களுக்கு தெரியப்படுத்துக்கு. சன் கூல் டெக்னிக்கல் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சன் கூல் ட்ராவல் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.